ரதிய கடுப்படியில் இன்றைக்கி டிப்ஸ் நம்பர் 59. அக்கா இன்றைக்கி என்ன டிப்ஸ் சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லா ஜூஸும் குடிப்பீங்க ஓகே. ஆனால் வாரத்தில் ஒரு நாள் நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்கப்பா. நல்லா தோல் உரிச்சிட்டு, அப்படி இல்லைனா நீங்கள் நம்ம அப்படியே மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். அப்படியே மிக்சியில் போட்டு அதுக்கு கொஞ்சம் ஒரு 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 பவுல் அளவு வெள்ளரி காயை தோலை சீவிட்டு நல்லா துருவி வச்சுக்கோங்க. அதையும் போடுங்க. துருவி வச்சாலும் தான், நறுக்கி போட்டாலும் சரி தான். மிக்சியில் போட்டு வெள்ளரிக்காய் பாதி அளவுனா ஒரு பங்கு வந்து தக்காளி இருக்கணும். நல்லா பழுத்த தக்காளியா எல்லாத்தையும் போட்டு நல்லா ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சுட்டு நல்லா வடிகட்டி ஒரு நாட்டு சர்க்கரையோ ஒரு வெல்லமோ கொஞ்சமாக போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. சில பேருக்கு இந்த சால்ட்டு டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு சிட்டிகை சால்ட்டும் ஒரு சிட்டிகை பெப்பரும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து குடிச்சிட்டிங்கன்னா அதில் நம்ம டொமேட்டோ நல்லா விட்டமின் சி இருக்குது, நல்ல சத்து. அது ஒரு நாள் நம்ம ஜூஸாக பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இதை குடிச்சு பார்த்துட்டு அக்காவுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். டேஸ்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அக்காவுக்கு ரதி அக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.